ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எஜுகேஷன் படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் பேரண்ட்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு வீடியோ பற்றின கிளியரான விளக்கம் உங்களுக்கு தெரியும். நார்மலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாமே செம ஜாலியாக இருக்காங்க. ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, பப்ளிக் எக்ஸாம் இதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே இல்லை. பட் பேரண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர கவலையாக இருக்காங்க. என்ன ஆக போகுது இவங்களோட எஜுகேஷன் அதெல்லாம் பற்றி. பட் நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்மார்ட்டாகவும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே போரிங்காக போயிட்டுருக்கு. லாக்டவுனில் சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு பசங்க அங்கிட்டலாம் போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லை அந்த ஒரு ஆன்லைன் கிளாஸஸில். சரி, டியூஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில் டியூஷனுக்கு அனுப்புறது சாத்தியமே இல்லை. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தே குழந்தைங்க ஸ்மார்ட்டாக நாலேஜபிளாக வரணும் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பைஜூஸ் கிளாஸஸ் தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். உங்களோட பசங்க ஸ்மார்ட்டாகவும் எஜுகேஷனில் வேறு லெவல்லும் போகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பைஜூஸ் கிளாஸஸ் பற்றி நிறைய சந்தேகம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும், பேரண்ட்ஸுக்கு இருக்கும். ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான சந்தேகம் வரும். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் நார்மலாக நீங்கள் ட்ரெடிஷ்னலாக டியூஷன் சென்டர் அனுப்பி நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய அந்த டியூஷனில் வர நாலேஜுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்றதையே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், பேரண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறது பையன் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் போதாது, டியூஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவன் இன்னும் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பான், டவுட்லாம் இருந்தால் ஈஸியாக கேட்டுப்பான் அப்படின்றது தான். இதுக்காக அவங்க சூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்கில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஏதாவது பெஸ்ட் டியூஷன் சென்டர் இருக்கா, யாராவது எடுக்கிறாங்களா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது பெஸ்ட்டாக ஒரு டீச்சர் கிடைப்பாங்களா அப்படின்னா அவங்க ஒரு சில சப்ஜெக்டில் வேணால் பெஸ்ட்டாக இருக்கலாம், பட் எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருப்பாங்களான்னா கொஸ்டின் மார்க் தான். அண்ட் அதே போல் இன்றைக்கி நிலைமைக்கு வெளியில் அனுப்பி டியூஷன்லாம் போகிறது ரொம்பவே கஷ்டம் தான். அதுவே இந்த பைஜூஸ் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் மூலியமாக தான் ரன் ஆகுறதுனால ஈஸியாக பையன் வீட்டில் இருந்தே சேஃபாகவே படிக்க முடியும் உங்கள் கண்ணு முன்னாடியே. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க மேக்ஸ்லேயே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக அவன் லேர்ன் பண்ணவும் முடியும். அண்ட் ரெண்டாவதாக ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய குழப்பம் அண்ட் டவுட் இருக்குது என்ன அப்படின்னா, ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்ஆ இருக்கும், ஸ்டேட் போர்டாக இருக்கும். பட் டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றா தான் ஒரே கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நார்மலாக ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸுக்கு இவங்க ஈக்குவலாக வர மாதிரி இருக்க மாட்டாங்க டியூஷனில். பட் பைஜூஸ் கிளாஸஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் என்ன மாதிரியான ஷெடியூலில் வந்து பண்ணுறாங்களோ அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸில் இங்கே வந்து தனியாக வந்து பேட்சாக பிரித்து தான் உங்களுக்கு கிளாஸஸ் வைப்பாங்க. இது மூலியமாக உங்கள் ஸ்கூலுக்கு எப்படி இருக்கோ அதே ஃப்ரீக்வன்சிலே வந்து உங்களுக்கு இங்கே டியூஷன் நடக்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரியறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸை கவனிக்கிறதுல வந்து அவங்க கரெக்டாக கவனிக்க மாட்டாங்க, ரொம்பவே போரிங்காக இருக்கும். ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியரும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் வருது அப்படின்னா டியூஷனாக இருக்கட்டும் இல்லை கிளாஸாக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் எந்திரிச்சு கேட்க முடியாது, ரியலாகவே பயமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒன்று புரியல, இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா கொடுக்க மாட்டாங்க. அதுவே பைஜூஸ் கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போரே அடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறாங்க அப்படின்னாலுமே அதை ஒரு அனிமேஷனில் காட்டுவாங்க. பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்ற அனிமேஷன் காட்டும் போது இன்னுமே வீடியோவில் பார்க்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் ஆன்லைன் கிளாஸஸும் வைப்பாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே அப்படி கிளாஸ் நடக்கும் போதே நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்க முடியும். அவங்களும் உடனே வந்து உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் வந்து அதுக்கான ரிப்ளையும் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியல அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சும் கூட நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்து கேட்க முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலாக வந்து கிளாஸில் எந்திரிச்சு கேட்கும்போது கொஞ்சம் ஃபியராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னும் போது கவலைப்படாமல் என்ன டவுட் இருக்கோ கிளியராக வந்து கேட்க முடியும். ஈஸியாக பசங்க வந்து பொறுமையாக புரிஞ்சுக்கவும் முடியும். நாலாவது, பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கான் அப்படின்றத அவங்களால ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. இந்த சப்ஜெக்டில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸாக அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் பேரண்ட்ஸ்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுவே டியூஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 50 பசங்க படிச்சுட்டு இருப்பானுங்க, ஒருத்தனுக்கு மட்டும் தனியாக வந்து கேர் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவே பைஜூஸ் கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே தனித்தனி மென்டார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையன் எழுதக்கூடிய எக்ஸாமோட ரிசல்ட் எப்படி இருக்கு அண்ட் எந்த சப்ஜெக்டில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா விஷயமே இவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு பையனோட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட்டை பேரண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது மூலியமாக பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க முடியும் பையன் இப்போ என்ன நிலைமையில் இருக்கான், எந்த அளவுக்கு வந்து பூஸ்டப் ஆகிருக்கான் அப்படின்றதையும். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே முக்கியமானது
டைம் டேபிள் எப்படி ஸ்கூலில் கொடுப்பாங்களோ அதே போலயே இங்கேயுமே வந்து கொடுத்துருவாங்க. வீக்லி 3 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் படிக்கிறனால இந்த கிளாஸை அட்டன் பண்ண முடியல அப்படின்னா சண்டேல மிஸ் பண்ண கிளாஸஸும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் மந்த்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு ஸ்கூலில் வைக்கிற மாதிரியே வைப்பாங்க. இந்த டெஸ்ட்லாம் ரிப்பீட்டாக நீங்கள் எழுதிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து குயிக்கான நாலேஜ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் மற்ற டைமில் வந்துட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது நிறையா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்லேயே வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நாலேஜ் வர்றது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கும் ஃபியரே இல்லாமல் நல்லாவே வந்து ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. அண்ட் அதே போல் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் பத்தல, பர்சனலாக ஒரு சில சப்ஜெக்ட்டில் மட்டும் டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸும் கூட அரேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னும் போது இவங்களோட பைஜூஸ் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும். அதுலேயே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடியோவை 4-5 தாட்டி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். எகைன் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் வந்து கேட்டும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நார்மலாக ஒரு டியூஷன் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டவுட் தான். ஓவராலாக பார்க்கும்போது பைஜூஸ் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நிறையா விஷயம் வந்து கற்றுக்க முடியும். டவுட்ஸ் வரும்போதெல்லாம் பார்த்துக்க முடியும். ட்ராவலே பண்ணாமல் வீட்டில் இருந்தே டாப் இந்தியாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட அட்வைஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க இருக்கக்கூடிய கிளாஸஸாக இருக்கட்டும் ஈஸியாக இவங்க அட்டன் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நார்மல் ட்ரெடிஷ்னல் டியூஷன் சென்டரை விட பல மடங்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, டியூஷனுக்கு அனுப்பலான்னு நினைக்கிறாங்க. அந்த டியூஷனுக்கு பதிலாக இந்த ஒரு பைஜூஸ் கிளாஸஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த லாக்டவுன் டைமில் இந்த பைஜூஸ் கிளாஸஸ் வந்து ரியலாகவே வந்து ஒர்த்தாக இருக்கும். நம்மளோட பையன் வந்து நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், இந்த ஒரு பிரச்சனையிலையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பைஜூஸ் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது அதுலேயுமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட ஸ்பான்சர் பார்த்தீங்க அப்படின்னா பைஜூஸ் கிளாஸஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.